யோபு 31 அதிகாரம் 1 முதல் 40 வசனம் வரை. வசனம் 1. என் கண்களுடனே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? I made a covenant with me eyes. Then shall I taken upon a maid. வசனம் 2. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமே. For what and protein of God is therefore from above, and what inheritance of the Almighty from and high. வசனம் 3. மறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரமச் செய்கைக்காரனுக்கு ஆக்கினையும் உள்ளவே கிடைக்கும். Is not an distraction shew this wicked, and a strange punishment to this work of the iniquity. வசனம் 4. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் என்கிறார் அல்லவா? John not he see me way and count all my steps. வசனம் 5. என் மாயையிலே நடந்தேனே, நான் கால்கள் அகப்படச் செய்த தீவிரித்ததே என்று. If I haven't walked with an vanity, or if my foot hit and hasted to an desire. வசனம் 6. சமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. Let my be and vector in and we even balance that and God my canoe and my mini in திருச்சி. வசனம் 7. என் நடைகள் வழி விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டிக்கொண்டதும் உண்டானால். If my hand steps and hit and turned out of the way, and many heart walked after many eyes, and hit any bird that hit clave too many hands. வசனம் 8. அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவர் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறுற்று போகக்கடவது. Then let me and share, and let another eat. Here let me and of suffering be and root out. வசனம் 9. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசல் நான் எட்டி பார்த்தது உண்டானால். If many heart haven't been and decayed by a woman, or if haven't laid with it my neighbor's doors. வசனம் 10. அப்பொழுது என் மனைவி வேறு ஒருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களா?
அவள் மேல் சாய்வார்களாக. Then let me and wife and grind unto another, and let another bow down upon her. வசனம் 11. அது தேசமும் அது நியாயாதிபதிகள் விசாரிக்கப்படும் அக்கிரமமே. For this is and the heinous is crime, it is and the iniquity should be and punished by this judge. வசனம் 12. அது பாதாள பரியந்தமும் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தையெல்லாம் நிர்மூலமாக்கும். For it is a fear that and consumeth to the discretion, and world and root are out all many inquiries. வசனம் 13. என் வேலைக்காரனாலும் என் வேலைக்காரிகளாலும் என்னோடு வழக்காடும் பொழுது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தாள். If I do and discourse of my and my servants, or of my maidservants, when they and connected with me. வசனம் 14. தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவள் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? What then and shall I do when God and riseth up, and when he visit, what shall I answer him? வசனம் 15. தாயின் கர்ப்பத்திலே என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவா? ஒரே விதமான கர்ப்பத்திலும் எங்களை உருவாக்கினார் அல்லவா? Did not he that made me in this womb make him, and did not and one and fashion use in this womb? வசனம் 16. எளியவர்கள் வஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதையின் கண்களை பூத்து போக பண்ணினி. If I have the withheld the poor from their and desire, I have and caused the eyes of the widow to the fail. வசனம் 17. தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒரு வாய் சாப்பிட்டதுண்டோ? I haven't eaten me and myself alone, and the fatherless hate not and eaten thereof. வசனம் 18. என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னுடனே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலேயே பிறந்த முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். For from my youth he was and forgot up with me as with a father's, and I have the guide here and from my and mother's womb. வசனம் 19. ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூடு வஸ்திரமில்லாது இருக்கிறதையும் நான் கண்டபோது, if I have seen any perish for want of this clothing, or any poor without covering. வசனம் 20. அவன் என் ஆட்டு மயிரை கம்பளியினாலே அனல் கொண்டதனால் அவன் இடை என்னை புகழ்ந்திருந்ததும். If his lines have not and blessed me, and if he were not and warmed with this and fillets of my sheep. வசனம் 21. ஒளிமுக வாசல் எனக்கு செல்வாக்கு உண்டென்றும்
நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டினதும் உண்டானால், if I have lifted up my hands against the fatherless when I shall me and help in this gate. வசனம் 22. என் கைக்குட்டை தெளிந்திருந்து சந்து சரிந்து என் புயத்தை எலும்பு முறித்து போவதாக. Then let many feel and from my and shoulders blurry and many arms be unbroken from the bone. வசனம் 23. தேவனே ஆக்கினை இடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தையே உத்திரிக்கக்கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாயிருந்தது. For discretion from God and was there to me, and by and reason of his and highness I cloud and not endured. வசனம் 24. நான் பொன்னில் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீர் என் ஆதரவு என்று நான் சொன்னதும், if I have made a gold and my hope, and I have said unto the fine gold, true God my and confidence. வசனம் 25. என் ஆஸ்தி பெரிது என்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என்றும் நான் மகிழ்ந்ததும், if I reject because my and wealth was great and because many hands and gotten much. வசனம் 26. சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிழ்மையை செலுத்தும் போதும் நான் அதை நோக்கி, if I behold the sun when it shined or the moon walking in the brightness. வசனம் 27. என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், and my heart and hate and burn secretly encate are my mouth hate and kissed my hands. வசனம் 28. இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கதாக அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. This also were an iniquity to be and punished by this judge, for I have denied the God that is above. வசனம் 29. என் பகைஞனுடைய ஆபத்தில் நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்டபோது களி கூர்ந்தேனே. If I reject at this discretion of him that and hated me, I lifted up myself when he well found him. வசனம் 30. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. Nature I have the suspect my mouth to sin by the washing across to his and soul. வசனம் 31. அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தில் மனுஷர்கள் சொல்லுவார்களோ. If the man of the tabernacle say not, and oh that we had an eaten flesh, we and cannot be and satisfied. வசனம் 32. பரதேசி வீதியில் ராத்தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். Then a transgressor did not lodge in this street, but I opened my doors to this traveler. வசனம் 33. நான் ஆதாமை போல என்
இதழ்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலேயே ஒளித்து வைத்தேனே. If I covered my transgressions as the Adam, by and the handing main infinity in my bosom. வசனம் 34. திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசப்படியை விட்டு புறப்பட்டு இருந்தேனே. Did I fear a great and multitude? Did the contempt of the females terrify me that and keep it silence and want not out of these doors? வசனம் 35. என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளச் செய்வதுவும் என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. For that one will and hear me, behold me, desire is that an almighty will and answer me, and that many adventure had and write in a book. வசனம் 36. இதை நான் என் தோளின் மேலே வைத்து எனக்கு கிரீடமாகவும் தரித்து கொள்வேன். Surely I will and take it upon my shoulder and bind it as the cover to me. வசனம் 37. அவனுக்கு நான் என் நடக்கைகளை தொகையாக காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்திலே போவேன். I will and declare unto him and member of my steps as the prince will I go near to him. வசனம் 38. எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சல்களில் கூட அழுகிறதும். If my lands cry against me, and that the furrows like wish thereof complain. வசனம் 39. கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்மாவையே உபத்திரவப்படுத்துவதும் உண்டானால். If I have the eaten in the fruits and thereof and without and money, I have the caused these owners thereof to the lost their life. வசனம் 40. அதிலே கோதுமைக்கு பதிலாக கொள்ளும் வார்கோதுமைகளுக்கு பதிலாக களையும் முளைக்க கடவுது என்றான். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. Let still grow an instruments of this what, and the clock instead of the barley. These words of the Job and are the end. Hi friends, இந்த தினத்தில் போயிட்டு இன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன். என்னுடைய பைக்கோடைய பேக் ரியர் அந்த ஆயில் பைப் அது வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருச்சு இந்த 2 வருஷத்துலேயே. எப்படி பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி வண்டியை கழுவுறனால சரி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இன்றைக்கி போயிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் போட்டு அதாவது அந்த ஃபால்ட்டு வண்டியில் இருக்குன்றதுக்கு அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்கன்றதை வந்து அவங்க எனக்கு காட்டுறது, அவங்க போட்டாங்களா இல்லையான்றதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து அந்த ஓசூர்லேயோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 மாதம் ஆகுமா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். 2 மாதம்லாம் ஒரு ஆர்டர் பெங்களூர்லேருந்து இங்கே வரதுக்கெல்லாம் ஆகாது. ஏன்னா என் வண்டிக்கு
பேக் பிரேக் இல்லை, அவங்க சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதனால் நான் எமர்ஜென்சிக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன். அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான், அதை போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. ஏன்னா நான் ஓட்டுறது ஓலா, ரேபிட்டோ, உபர். இதில் பார்சல் சர்வீஸும் ஓட்டுறேன், கஸ்டமர் போயிட்டு இது பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு பிரேக் இல்லாமல் நான் ஓட்டும் போது ஏன்னா பிரச்சனை, இது வரைக்கும் பார்த்து ஓட்டின்னு போயிருக்க கடவுள் எனக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்காரு. அந்த மேலும் நான் வந்து அதை இன்னும் நான் பாதுகாப்பாக நான் செய்கிறதுக்கு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வெனஸ்டே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், போட்டு பார்க்கணும். அவங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு. அவங்க எந்தளவுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரில, நம்பிக்கை இல்லை எனக்கு. 2 மாதம் ஆகுன்ட்ருக்காங்க. வந்துடும் சீக்கிரமாக. ஆனால் அவங்க ஆர்டர் போட்டிருக்குது உண்மைன்னு சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டி, ஓலா பைக். ஆனால் சர்வீஸ் அங்கே இருக்கவங்க செய்கிறது ரொம்ப புவராக செய்கிறாங்க. அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவங்க செய்கிற சர்வீஸ். ஷோரூமில் வாங்கின இடத்துல தான் நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன்றதை நான் சொன்னேன். அவங்க அண்ணா நகரில் கேளுங்க, இல்லாட்டி அம்பத்தூரில் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் கேட்டு எனக்கு பொருள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கள், நான் எப்படி அங்கே போய் பண்ண முடியும்? நான் வாங்கினது இங்கே கேஷனோ தியேட்டர் பக்கத்தில் இருக்க ஓலா ஷோரூமில். 2 வருஷம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி. அதனால் சொன்னேன். அதே மாதிரி நீ காலையில் ஒருத்தர்கிட்ட கான்வர்சேஷன் அவர்கிட்ட பேசின்னு போகும்போது அவர்கிட்ட சொன்னேன், நன்மை செய்கிறதுக்கு பூமியில் மனிதனை படைத்திருக்கார் கடவுள். அந்த நன்மையை நம்ம மேலும் ஓங்கி செய்வதற்கு எந்த விதத்தில் மக்களுக்கு நம்ம இடைப்பட்டு அவர்களுக்கு நம்ம உதவ முடியுன்றதை பார்த்தா, ஒரு பேட்ரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம் சைனாக்காரங்க 50 வருஷத்துக்கு. அதோட சார்ஜர் வந்து நம்ம கரண்ட்டில் போடணுன்னு அவசியமே இல்லையா, சார்ஜிங் பண்ண அவசியமே இல்லையா, அது சார்ஜர் அதுவே இது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதை வந்து அதில் சொன்னேன். ஏன்னா நம்மளை உண்டு பண்ணின தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது அதுதான். ஏன்னா அவர் அளவுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் நம்மளுடைய தேவன் செய்தது எல்லாமே அதிசயமானதும் அற்புதமானதும் இருக்கிறது, இலவசமாக இருக்குது. அது எதுக்குமே நம்ம பே பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அவரை போல நன்மை செய்யணும். அப்படி தான் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. ஏன்னா நம்மளை படைத்தவர் அவர், நம்மளை திருப்பி அவர் வந்து மீட்கிறாரு. அவரோட ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் கொடுத்து நம்மளை மீட்டுட்டார். அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டுட்டோம். அந்த மாதிரி அது ஒரு நன்மை அவர் செய்து. உண்டு பண்ணினோரும் அவரை விட்டு நம்ம விலகி போயிட்டோம். திருப்பி நம்மளை அவர் கூட்டி சேர்த்துட்டார், நம்மளை அவர்கிட்ட சேர்த்துட்டாரு. அது ஒரு நன்மைன்றதை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரி செய்யணும். அதாவது அதுக்கு நம்மளுக்கு லாபம் என்ன அப்படின்னு எதிர்பார்க்குறதோட அவர் நம்மளுக்கு எப்படி செஞ்சுருக்காரு நம்ம லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில், அதன் பிரகாரம் நம்ம செய்யணுன்றதை வந்து சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அது எனக்கே என் வாயிலேருந்து வந்த வார்த்தை. அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் சொல்லும் போது இப்படி என்னோட வாயிலிருந்து வர வச்சுருக்காரு அந்த வார்த்தையை அப்படின்னு நான் யோசித்து எனக்கே ஒரு பூரிப்பாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.